வால்பேப்பர் எப்படி ஒட்டுறதுன்றதுக்கு இந்த வீடியோ. இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் தனித்தனியாக கிடைக்கிறது, அதை இந்த மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு வெட்டுவாங்க. ப்ளைனாக இருந்தால் இந்த மாதிரி டிசைன் கனெக்டிவிட்டி வேணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம டிசைன் செலக்ட் பண்ணதுனால அந்த பிரான்ச்சஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வேஸ்டேஜஸ் போக தான் போகுது. எனக்கும் நல்லா இருக்குது. அது மாதிரி இதுலேயே என்ன பண்ணுவாங்க, இது வெறும் ஷீட்டு தான். ஸோ இதுக்கு வந்து இந்த கெமிக்கல் கம் இருக்குது, அந்த கம்மை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வாலோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே எவ்வளோன்னு அளந்துக்கிறாங்க. அளந்துட்டு அது மேலே இந்த மாதிரி கம் ப்ளேஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒட்ட போகிறாங்க. இந்த மாதிரி தான் ஒட்டிட்டு வராங்க. ஸோ அது பேக்கில் வந்து மடித்தா மாதிரி இருக்குது பாருங்கள். எதுக்குன்னா அதை ஃபுல்லும் விரித்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்மு போயிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் மடித்தா மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வச்சுட்டு அந்த ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், கையில் ஒரு பிளாஸ்டிக்கில். அதை வச்சு அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த பபிள்ஸ் மாதிரி வராமல் அது அப்படியே இருக்கிறதுக்கு அது நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஹாலில் வந்து கோல்டன் வித் அந்த க்ரீம் கலரில் டிசைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருந்தோம். ஒரு இந்த டிவி இருக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். இதை பாருங்கள், இதுவும் கோல்டன் கலர் வித் க்ரீம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது சில்வர் கலரும் க்ரேவும் உள்ளது அந்த ரூமுக்கு, பெட்ரூமுக்கு போட்டுருந்தது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, டைம் ஃப்ரெண்ட்லி, எல்லாமே ஃப்ரெண்ட்லி. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போல்லாம் இந்த பால் ஜுவல்ஸுன்ற நேமில் இப்போ இது வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டோடைய இது எப்படி மாறிடுச்சுன்னு நீங்களே பார்க்கலாம்.